ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ் ஹெல்த்தி ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்களா, கலர் கலராக இருக்குதுன்னு. நம்மளோட ஆரோக்கியத்தை தீர்மானம் பண்ணுறதே இந்த ரைஸ் தான். இதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கிறதே கிடையாது. ஏகப்பட்ட அதாவது 20 வகையான பாரம்பரிய அரிசி வகைகளை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சுத்தமான ஆர்கானிக் முறையில் விளைவித்த ரைஸுங்க. நிறைய ரைஸையும் கொஞ்சம் நம்ம வெந்தயம், மஞ்சள் சோளம், பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, நிறைய ரைஸ் வகைகள் நாங்கள் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. நீங்கள் பாருங்கள். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி களைஞ்சி அரைச்சி தோசை மாவாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். லாங் வீடியோவாக வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஆரோக்கியமான வாழ்வை பின்பற்றிங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழன் ஹெல்த்தி ஃபுட் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்குங்கிறது கண் முன்னாடி உள்ள சாட்சி பாருங்கள். இது நான் வாங்கிட்டு இதை பாக்கெட்லேருந்து பிரித்து வைக்கும்போதே எறும்பு பாருங்கள். ஏன்னா இதில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணலை. அதுக்கான சாட்சிகள் தான் இந்த எறும்பே சாப்பிடலன்னா சாப்பிடாத ஒயிட் ரைஸை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அது சுத்தமாக பாலிஷ் ரைஸு, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் விளைவிக்கிற ரைஸை தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக வியாதிகள் வரதான் செய்யும். இந்த மாதிரி ரைஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வியாதிகள் வராது. வந்த வியாதிகளையும் துரத்தி அடிக்கப்படும். அந்த அளவுக்கு இதில் நியூட்ரிஷன் வேல்யூ நிறையவே இருக்குது. நம்ம நியூட்ரிஷன் வேல்யூனாலே பாட்டில் அடைச்சது தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர நம்மளோட பாரம்பரியமான விஷயங்களை பின்பற்றணுங்கிறத இங்கே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்மளோட சேனல் தமிழனோட உணவு வகைகள், பூ, காய், கனி, இந்த மாதிரி ரைஸ் வகைகள், இதை பற்றின வீடியோக்கள் தான் இனிமேல் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது லாங் வீடியோவாக வரும். வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 நாளையில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இது கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு தோசை மாவாக கொண்டுட்டு வர முடியும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.